தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வரும் முதல் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. இந்த பண்டிகையில் படையலை வைக்கும் ஒரு பழம் விளாம்பழம். அதன் போல பழங்களில் முதன்மையானது விளாம்பழம். விளாம்பழத்தில் பல சத்துக்கள் இருக்கிறது. இந்த வீடியோவில் விளாம்பழ ரெசிபி பார்க்கலாம் வாங்க. விளாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது இப்ப நல்லா பழுத்த பழம். இதுவே உள்ள வெள்ளையா இருந்ததுன்னா அது காய். கட் பண்ண விளாம்பழத்துல அதுக்குள்ள இருக்கிறத எடுத்து ஒரு கப்ல போட்டுக்கோங்க. ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் விளாம்பழம் போடுங்க. அதுல ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா பழமா இருக்கிறதுனால நான் தேன் சேர்க்கல, இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாம். இதை பாருங்க, இது விளாம்பழம் ஜாம். ஒரு ஸ்பூன் விளாம்பழத்தை மிக்ஸி ஜார்ல போடுங்க. அதே அளவு வெல்லம் போடுங்க. இதை லேசா தண்ணீர் விட்டு அரைச்சுக்கோங்க. இப்ப அரைச்ச ஜூஸை வடிகட்டுங்க. இது கெட்டியா இருக்கும், அதனால ஸ்பூனை வச்சு கிண்டி விடுங்க. விளாம்பழ ஜூஸ் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விளாம்பழ ஜூஸ் விளாம்பழ ஜாமும் சாப்பிடலாம். கொஞ்சம் புளிப்பா இருக்கு, ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு.